முதல்ல ஒரு பேஜ் ஃபுல்லாக கட்டம் போடுங்க. கொஷின் பேப்பரில் கொடுத்துருக்க அந்த கொஷினுக்கு ஏற்ற மாதிரி, அட்வர்டைஸ்மெண்ட் கொஷினுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டைட்டில் எழுதுங்க. ஸ்டார் போட்டு லைன் பை லைனாக அந்த கண்டென்ட்டை நீங்கள் எழுதுங்க. சில்ட்ரன் புக்ஸ், ஸ்டோரி புக்ஸ், ட்ராமாஸ் அப்படின்னு எழுதுங்க. கண்டென்ட் எழுதியாச்சு. அதுக்கப்புறம் டிஸ்கவுண்ட் எதனா இருந்தால் அதுமாரி டிசைன் பண்ணி டிஸ்கவுண்ட் எதனா இருந்தால் அது உள்ளார எழுதுங்க. நான் 50% டிஸ்கவுண்ட் அப்படின்னு எழுதுகிறேன். அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சூட்டபிள் பிக்சர் படம் வரைங்க. படத்துக்கு 1 மார்க்கு, கண்டென்ட்டுக்கு 1 மார்க்கு. ஸ்கொயர் போட்டு ஒரு கட்டம் கீழே போட்டு அதில் அட்ரஸ் எழுதுங்க. அட்ரஸ்க்கு 1 மார்க்கு. செல் நம்பர், அட்ரஸில் செல் நம்பர் இருக்கணும். இமெயில் ஐடி எது வேணாலும் எழுதலாம். கட்டத்துக்கு 1 மார்க்கு, டைட்டிலுக்கு 1 மார்க்கு, பிக்சருக்கு 1 மார்க்கு, கண்டென்ட்டுக்கு 1 மார்க்கு, அட்ரஸ்க்கு 1 மார்க்கு, அட்ரஸ்க்கு 1 மார்க்கு. மொத்தம் 5 மார்க்கு. இந்த செகண்ட் பேப்பரில் ஈஸியாக எடுக்கக்கூடிய மார்க். நீங்கள் 5 மார்க் ஈஸியாக எடுக்கலாம். பாருங்கள் எப்படி போட்டிருக்கோன்னு. இது மாதிரி அழகாக கலர்ஃபுல்லாக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு 5 மார்க் ஈஸியாக கிடைக்கும்.